உங்கள் பேச்சு தான், உங்கள் பேச்சு தான். நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சு கொடுக்குறது எதுதான் காமிச்சு கொடுக்கும்னா உங்கள் பேச்சு தான் காமிச்சு கொடுக்கும். நீங்கள் பேசுகிறத வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியான பர்சன் அப்படின்றத நீங்கள் பேசுகிறதில் வச்சு தான் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் பேசுகிறதில் வச்சு தான் உங்கள் மனநிலைமை அறிஞ்சிக்க முடியும். நீங்கள் பேசுகிறதில் வச்சு தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்ன்றது நீங்கள் பேசுகிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் பேச்சு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையே சரியில்லாமல் போகும். இன்டர்வியூ அப்படின்ற ஒன்று வச்சுருக்கிறாங்க. இன்டர்வியூ அப்படின்னு வைக்கிறது எது? இன்டர்வியூன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, பேச வச்சு அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிறதா. அதான் ஒரு மனுஷனை பற்றி உங்களுக்கு அறிஞ்சுக்கணும்னு நினச்சா வேற ஒன்றும் வேண்டாம், அவனை பேசுறதுக்கு மட்டும் விடுங்க. அவன் யாருன்னு நமக்கு சொல்லுங்களேன். உங்களை பற்றி ஒன்றும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ஒரு மணி நேரம் பேச விட்டா போதும், அவ்வளோதான். உங்களை பற்றி எல்லாத்தையும் யார் சொல்லிடுவீங்க? நீங்களே சொல்லிடுவீங்க, மொத்தத்தையும் சொல்லிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது செய்றீங்க அப்படின்றத பேச வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் பேச்சு தான், பேச்சு தான். அதனால் நம்மளை காமிச்சு கொடுக்குற, நம்மை அந்த அளவுக்கு நடத்துகிற ஒன்று, அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் என் வாயில் என்ன வார்த்தையை தேடுவாங்கன்னா கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தையை தேடுவார்கள், நல்ல வார்த்தையை தேடுவார்கள். என் வாயில எல்லாருமே, என் பிள்ளைகள் முதற்கொண்டு என் வாயிலேருந்து என்ன வார்த்தையை தான் தேடுவாங்க. நல்ல என் மனைவி, ஆமாம், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை நான் வந்து எப்போவுமே நல்லா பேசணும்னு மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். நான் எப்படி இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியல. நான் எந்த ஆதங்கத்தோட பேசினேன்றது அவங்களுக்கு அவசியம் இல்லை. நான் கோபமாக இருக்கிறேன்னா அடிலாம் அவசியம் இல்லை. ஐயோ இவர் கோபத்தில் பேசிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்க குறைவு. ஐயோ இவரை வந்து அந்த டைமில் நம்ம டென்ஷன் படுத்திட்டோம் அதனால தான் அவர் பேசிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்க குறைவு. ஆனால் என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் எப்படி அதை பேசலான்னு கேட்குறவங்க தான் அதிகம். இப்போ பாருங்களேன், உங்களை நிறைய பேரை எப்படி உங்களை பேச வைக்கிறாங்கன்னா ட்ரிகர் பண்ணுறாங்க, உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க. இப்போ படுத்தின உடனே உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா பொங்கி என்ன பண்ணிடுறீங்க? நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் பேசிடுறீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னதான்? உங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் பேச்சு மட்டும்தான். நீங்க பேசிடுறீங்க. ஆனா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தான் கோவப்படுத்தினாங்க, அவங்க தான் உங்களை பேச வச்சாங்க. ஆனா குற்றவாளி யாரு? குற்றவாளி யாரு? பேசுன நம்ம தான் குற்றவாளி. அவங்க முன்னாடி நம்ம தான் கை கட்டி நிக்கணும். அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? ஓ, நான் கோவப்படுத்தின உடனே நீ பேசிடுவியோ? அது உன்னுடைய ஆணவம், அது உன்னுடைய திமிரு. அந்த மாதிரி நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதனால இன்றைக்கு கூட நம்ம நிறைய பேர் எதை நம்ம நினைச்சிருக்கோம்னா இந்த மாதிரி பேசி இருக்க கூடாதுன்னு நம்ம எவ்வளவு நினைச்சிருக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் 1, என்னுடைய பேச்சை நான் என்ன பண்ணணும்? என் பேச்சை மாற்றணும். நம்பர் 2,